வணக்கம் நேயர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்தியா கூட்டணியினுடைய கூட்டம் என்பது தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு இன்று நடந்தேறியிருக்கிறது. இந்த கூட்டத்தை ஏற்கனவே திமுக புறக்கணிக்கப் போவதாக சொல்லி இன்றைக்கு புறக்கணிப்பும் செய்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்பது சட்டமன்ற தேர்தலின் போது நடந்த நிகழ்வுகள். எங்களுடைய தொண்டர்களுடைய உள்ளம் காயம்பட்டிருக்கிற போது நாங்கள் பங்கேற்பது அவ்வளவு சரியாக இருக்காது. அதே நேரத்தில் காங்கிரஸ் பங்கேற்கக்கூடிய இந்த கூட்டத்தில் எங்களால் பங்கேற்க முடியாது. மற்ற கட்சிகள் முன்வைக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நாங்கள் எப்போதும் மக்களுக்காக குரல் கொடுப்போம் என்று திமுக தெளிவாக தன்னுடைய பாதையை ஏற்கனவே வகுத்திருந்தார்கள். இந்த நிலையில் மற்ற கிட்டத்தட்ட 23 கட்சிகள் இன்றைக்கு அந்த இந்தியா கூட்டணி கூட்டத்திலே கலந்திருக்கிறார்கள். என்ன பிரச்சனையை பற்றி பேச போகிறோம் என்பதையும் கடந்து காங்கிரஸ் இனிமேல் எவ்வாறு செயல்பட வேண்டும், எவ்வாறு செயல்பட்டிருக்கலாம், அவர்களுடைய அணுகுமுறையை எவ்வாறெல்லாம் மாற்ற வேண்டும் என்பது குறித்து பல்வேறு விதமான கருத்துக்களை தோழமை கட்சிகள் கிட்டத்தட்ட அத்துணை பேரும் ஒரே குரலில் ஓங்கி ஒலித்திருக்கிறார்கள் என்பதாகத்தான் நம்முடைய செய்திகள் எல்லாம் வருகின்றிருக்கிறது. ஒருங்கிணைப்பதிலே காங்கிரஸ் எங்கே கோட்டை விட்டிருக்கிறது, தோழமையாக இருந்தவர்களிடம் என்ன மாதிரியான அணுகுமுறையை அவர்கள் மேற்கொண்டார்கள், இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, யாருக்கு என்பது பற்றித்தான் இன்றைக்கு நாம் வாதி கடைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய தரப்பிலிருந்து நாகநந்தினி அவர்கள் இணைய இருக்கிறார்கள். அதே போன்று தமிழக முன்னேற்ற காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக திரு அருள்தாஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வணக்கம். அதே போன்று அரசியல் விமர்சகர் மருத்துவர் பூபதி ஜான் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வணக்கம். அதே போன்று அரசியல் விமர்சகர் திரு கண்ணன் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள் ஜூம் வாயிலாக. அவர்களுக்கும் வணக்கம். நான் முதல்ல ஜான் சார் உங்கள்கிட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். காங்கிரஸ் ஒருங்கிணைக்கிறதுல எங்கே கோட்டை விட்டாங்க? இன்னைக்கு இந்தியா கூட்டணியினுடைய கூட்டம் என்பது நடந்தேறி இருக்கிறது. ஆனால் அதில் எல்லாரும் பேசின விஷயங்கள் என்பது நீங்கள் உங்களுடைய அணுகுமுறையை மாற்றிக்குங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய பார்வை. சரியான பார்வை தான் அது. ஏன்னா இன்று நடந்திருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் சேர்ந்து அந்த மீட்டிங் டெல்லியில் நடந்திருக்கு. எல்லாரும் ஒன்று சொல்லியிருக்கிறது, உங்களுடைய அணுகுமுறை தவறுன்னு சொல்லியிருக்கு. காங்கிரஸ் ஒரு வலுவான இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்குது. எதுக்கு? பிஜேபி எதிர்த்து. ஏன்னா பிஜேபி என்கிற கட்சி அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டத்தை மாற்ற துடிக்கிறது. ஒன்று, மாநில உரிமையை பறிக்க துடிக்கிறது, மொழி திணிப்பை ஏற்க துடிக்கிறது. ஆக ஒவ்வொருவருடைய தனி மனித உரிமையும் பறித்து ஒரு அதிகாரமாக ஏதாச்சும் அதிகாரமாக இருக்கக்கூடிய சர்வாதிகாட்சியை நிலைநிறுத்த பார்க்கிறது. அப்ப இந்த போன்று இருக்கக்கூடிய பாசிசம் இருக்கக்கூடாது என்பது எதிர்வினையாற்றி எதிர்த்து களமாடுகிறது காங்கிரஸ். இது ஒன்று பார்த்துக்கணும். அப்போ இந்தியா லெவல்ல காங்கிரஸ் எல்லா மாநிலங்களிலும் அதனுடைய வாக்கு வங்கி வச்சிருக்கு. ஒவ்வொரு மாநிலத்திலும் முரண்கள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டா காங்கிரஸ் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் காங்கிரஸுக்கு தான் அங்கே போட்டி, அங்கே பிஜேபிக்கான கிடையாது. அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் காங்கிரஸுக்கும் அங்கு ஆரம்ப கட்டத்தில் கம்யூனிஸ்டுக்கும் தான் போட்டியா இருந்துச்சு. அதற்கு பிறகுதான் திரிணாமுல் காங்கிரஸ் பிரிஞ்சு திரிணாமுல் காங்கிரஸ் அப்புறம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் போட்டி இப்போது மும்முனையாயிரு இருமுனை போட்டியாக மாறிவிட்டது. அப்ப இது போன்ற சூழ்நிலைகளை காங்கிரஸ் எப்படி கையாள வேண்டும், மாநில கட்சிகளை கையாள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எஸ்ஓபியே கிடையாது அவங்களுக்கு. சரி, ஆப்ரேட்டிங் புரோட்டோகால் அது என்ன, ஒரு சிஸ்டத்தில் ஆப்ரேட் பண்ணுங்கிறது கிடையவே கிடையாது. இப்போ தமிழக மாநிலத்தை எடுத்துக்கங்க. தமிழக மாநிலத்தில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் காங்கிரஸும் என்னுடைய கட்சிகள்லாம் இருந்துச்சு. 2 மாதத்துக்கு முன்பு வரைக்கும் அவர்கள் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. காங்கிரஸினுடைய பிரச்சனை இல்லை, திமுகவுடைய பிரச்சனை. இந்த கடந்த ஒரு ஓட்டு போடுவதற்கு முன்பு, தேர்தலுக்கு முன்பு ஒரு 3 மாதத்துக்கு முன்பு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. மிக கசப்பான பிரச்சனைகள். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை பேசாமல் காங்கிரஸில் இருக்கக்கூடிய கைகளும் வாள்களும் பேசிக் கொண்டிருந்தது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. யாரு பேசணும்? ஒரு கூட்டணியை பற்றியோ கருத்துக்களை பற்றியோ பொது இடத்துல யாரை பேசணும் என்றால் தலைமை பேச வேண்டும். அப்ப கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் கூட்டணிக்கு பங்கம் விளைவிக்குமாறும் மக்கள் மத்தியில் ஒரு கசப்பான உணர்வை ஏற்படுத்துவதற்குமாக நிறைய பேர் கருத்துக்கள், குறிப்பாக மாணிக்கம் தாக்கூர், தீபன் சக்கரவர்த்தி அவர்கள், ஜோதிமணி அவர்கள், இவர்களெல்லாம் உட்கட்சி விவகாரத்தில் ஒரு 4 அறைக்குள் பூட்டி இருக்கக்கூடிய அறைக்குள் அவங்க கட்சிக்குள் என்ன முடிவெடுக்கலாம், எப்படி பேசலாம், எது போன்ற கருத்துக்களை சொல்லலாம் என்று விவாதிக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் பொதுவெளியில் கொண்டாந்து வைக்கும் பொழுது கூட்டணிகள் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துது. மக்கள் மத்தியிலும் தர்ம சங்கடம். இதையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். இந்த அணுகுமுறை, அதுக்கான காரணம் என்னன்னா, அவங்க பேசுறாங்க தலைமை காங்கிரஸுடைய தலைமையிலிருந்து ஏதாவது வந்ததா அப்படிங்கிற கேள்வி திரும்ப திரும்ப வச்சுக்கிட்டு அதுதான் சொல்ல வருங்க. இப்ப இவங்க பேசுறாங்கன்னா
இப்ப மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சி காங்கிரஸ். அப்ப காங்கிரஸ் எப்பவுமே என்ன சொல்லுது அப்படின்னா, நாங்கள் எதையும் முடிவெடுக்க மாட்டோம், எல்லாமே டெல்லி தான் சொல்லுது கைகுண்டிகா. அப்போ முடிவு மட்டும் அங்க சொல்லுது, பேச்சு யாரு பேசுறாங்க? இவங்க பேசிட்டு பேச விட்டு வேடிக்கை பார்க்கறாங்களா? இருக்கலாம், அதுதான் அணுகுமுறை. அப்போ தலைமை என்ன பண்ணணும், அங்க இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்கள் நினைச்சு என்ன பேசுறீங்க, எப்படி பேசுறீங்க, என்ன மாதிரி கருத்துக்களை முன்வைக்கிறீங்க, என்னென்ன மாதிரி டிபேட் பண்றீங்கன்னு தலைமை அது என்ன பண்ணணும், ஒரு கவனம் எடுத்து தமிழக தேர்தலில் கவனம் எடுத்து பேசணும் வச்சுல. இது போன்ற ஒரு அணுகுமுறை பீகாரில் இல்லாதனாலையும் வெஸ்ட் பெங்காலில் இல்லாதனாலையும் தமிழகத்தில் இல்லாதனாலையும் காங்கிரஸ் மிக மோசமான இதை சந்திச்சிருக்குது. அப்கோர்ஸ் இதுல கேரளாவில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி 10 வருடங்களாக கம்யூனிஸ்டினுடைய ஆட்சி, அதில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கூடிய எதிர்ப்பு, அதனால ஆட்டோமேட்டிக்காக அங்கே கம்யூனிஸ்டுகள் போய் திருப்பியும் காங்கிரஸ் வந்துட்டாங்க. ஆனால் பீகார்லையும் வெஸ்ட் பெங்கால்லையும் இங்கே இருக்கக்கூடிய முடிவு எடுப்பதிலே மிக மிக தாமதம், மிக சிக்கல். ஒவ்வொரு இடத்துல பீகாரில் இருக்கக்கூடிய முடிவு எடுப்பது, இப்போ தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சர் கேண்டிடேட் சொல்லுவதற்கு பீகார் எலெக்ஷன்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் சொன்னாங்க. அது வரைக்கும் ஒரு நெக் ஃபைட். நம்ம எல்லாம் சாதாரண ஆட்கள் இருக்கிறவங்க, என்னப்பா பீகார்ல இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதோ முதலமைச்சர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுங்கப்பா, வெற்றிக்கான இதா இருக்கும் அப்படின்னு கடைசி வரைக்கும் இழுபறி எடுத்தான். அதெல்லாம் நம்மளுக்கே இது இருக்கும்போது ஒரு ஃபீல் மனசுக்குள்ளேயே, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, திரிணாமுல் காங்கிரஸோட இந்த காங்கிரஸ் சேர்ந்து இருந்து பார்த்திருந்தோம்னா அது விஷயமே வேற. அதே மாதிரி பீகார்ல ஓஐசியினுடைய முஸ்லிம் அந்த கட்சியினுடைய சீட்டுகளை கொடுத்திருந்தா கிட்டத்தட்ட 20 சீட்டுக்கு மேல ஜெயிச்சிருக்கலாங்க. ஓவைசி கிட்டத்தட்ட தனியா நின்று 5 சீட் அடிக்கிறாரு, கிட்டத்தட்ட 5-10 தொகுதிக்கு மேல மிகப்பெரிய வாக்குகளை வாங்கி இருக்கிறாரு, மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தினுடைய பிரச்சனைகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு அதை கையாளாகாமல், அதை சரியானபடி முறைப்படி எடுக்காமல் அங்கு இருக்கக்கூடிய முரண்களினாலே காங்கிரஸ் பலவீனமா போனது. இதைத்தான் சரி செய்ய வேண்டும் அவர்கள். நிச்சயமா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அது கொஞ்சம் வேறுபட்ட விதமா இருக்கிறது. தேசிய கட்சியாக இருந்தாலும் இப்போ நீங்க கேரளாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களும் அரசியல் பண்ணணும், அப்போ சிபிஎம் எதிர்த்து தான் பேச வேண்டும்ங்கிற சூழல் இருக்கிறது. அதுல என்ன அணுகுமுறையை மாற்ற முடியுங்கிற கேள்வி வைக்கலாம், நம்ம பேசுவோம். அதுல கூட பாத்தீங்கன்னா சொல்லிட்டுங்களா, சொல்லுங்க. அதுல கூட பாத்தீங்கன்னா அங்க காங்கிரஸ் வைக்கக்கூடிய அதுன்னா சிபிஎம்முக்கும் பிஜேபிக்கும் ரகசிய கூட்டணி சொல்றாங்க. சிபிஎம்னுடைய பிரதான எதிரியே பிஜேபி தான். அப்போ இது யோசிக்க முடியல. கம்யூனிசத்தினுடைய பிரதான எதிரி பிஜேபி. ஏன்னா கம்யூனிச கருத்துக்களுடைய சமதர்ம கருத்தினுடைய பிரதான எதிரி சமத்துவம் இன்மையான பிஜேபி கூட்டணி தான். அந்த ஒரு ரகசிய கூட்டணி கள்ளத்தொடர்பு வச்சிருக்கீங்கன்னு சொன்னாங்க. அது போன்ற வாதங்களை தவிர்க்கப்பட்டிருக்கணும். அப்போ என்ன மாதிரி வாதம், மக்கள் நலன் சார்ந்து நீங்க வச்சிருக்கலாம். இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் மக்களுக்கு இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வரல, இந்த திட்டங்கள் செய்யல, வளர்ச்சி இல்ல, பொருளாதார வளர்ச்சி இல்ல, வேலையின்மை திண்டாட்டம் இருக்குது, கலவரம் நடக்குது, பாலியல் குற்றம் நடக்குது, இது போன்ற வச்சிருக்கான். ஆனால் அடிமடியிலே கை வைக்கக்கூடிய அந்த கருத்துக்களை எல்லாம் வைக்கும் பொழுது மிகப்பெரிய நிச்சயமா சார். அதனாலதான் சிபிஎம்னுடைய தேசிய செயலாளர் பேபி கடிதம் எழுதியிருக்கிறார், நீங்க விளக்கம் கொடுக்கணும்னு. இந்த ஒரு குற்றச்சாட்டு மட்டுமே இல்லை, அவங்களோட ஒரு அண்டர் டீலிங் அப்படின்னு பினராயி விஜயன் மேல ஏன் இன்னும் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கலன்னு வேற ராகுல் காந்தி பேசினார். அது எல்லாமே அங்க மிகப்பெரிய ஒரு மோசமான விளைவுகளை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. அடுத்த சுற்றுகளில் நாம் பேசலாம். கண்ணன் சார், நீங்க எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் தன்னுடைய அணுகுமுறையை மாத்திக்கணும், ஒருங்கிணைக்கிற இடத்துல இருக்கிறவங்க எந்த இடத்துல கோட்டை விட்டதா நீங்க நினைக்கிறீங்க? ஆனா ஒரு நேஷனல் பார்ட்டி சில மாநிலங்களில் ஆட்சி அமைக்கிற போது அந்த மாநில கட்சிகளை எதிர்த்து பேச வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது, அதில் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல அழகா கையாண்டிருக்கலாம் நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த பிரச்சனையில பேரறிஞர் அண்ணா சொன்ன கருத்தை தான் நான் ஞாபகப்படுத்துகிறேன். அதைத்தான் இப்பொழுது தேவையாகவே கருதுகிறேன். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. அந்த கருத்து எப்படி செயல்படுத்தப்படணும்? மாநில கட்சிகள் மாநிலத்தை ஆள வேண்டும், மாநில கட்சிகள் எல்லாம் சேர்ந்து மத்தியில் ஆட்சி அமைக்க வேண்டும். அந்த தேவை இப்பொழுது எழுந்திருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். ஏன்னா தேசிய கட்சி தான் தலைமையா இருக்கணும், தேசிய கட்சியின் பின்னாடிதான் மாநில கட்சிகள் போகணும் அப்படிங்கிற சித்தாந்தமே என்ன ஆயிருதுன்னா,
மாநிலத்தினுடைய உரிமைகளை, மாநிலத்தினுடைய நலன்களை, மாநிலத்தினுடைய மொழி கொள்கைகளை அது புறந்தள்ளிவிட்டு ஒட்டுமொத்தமாக ஒரு தேசிய கட்சி தனக்கு சாதகமான விஷயமாக எடுத்துக்கொள்கிறது. இந்த அடிப்படையில் பாஜகவுக்கும் காங்கிரசுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை. மும்மொழி கொள்கையா 2 பேரும் அதைத்தான் சொல்வார்கள், சனாதனமா 2 பேரும் அதைத்தான் சொல்வார்கள். என்ன, பாஜக இந்துத்துவாவை தீவிரப்படுத்தும், காங்கிரஸ் இந்துத்துவத்தை சாஃப்ட் நேச்சரா கொண்டு போகும். இது ரெண்டுக்கும் இவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி கொள்கை கோட்பாடுல பெரிய வித்தியாசம் எல்லாம் ஒண்ணும் இல்லை. அதனால இந்த இந்தியா கூட்டணி, இந்தி அலையன்ஸினுடைய தேவை இப்பொழுது முடிந்து விட்டதாகத்தான் நான் கருதுகிறேன். மாநில கட்சிகள் எல்லாம் இன்று ஒன்றிணைந்து மாநில நலன்களை முக்கியமாக கருதுகிற மாநில கட்சிகள் இவரெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்து பொதுவாக பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்றால் மாநில நலனை, மாநில உரிமையை நிலைநாட்டுகிற அந்தந்த மாநில கட்சிகள் எல்லாம் ஒன்று சேரணும். இன்னமும் காங்கிரஸ் தொங்கிக்கிட்டு இருக்கிறதும், காங்கிரஸ் தலைமையில மாற்றம் நிகழணும் வேண்டுங்கிறதும், காங்கிரஸ் தன்னை மாற்றிக்கொள்ளணும்னு நினைக்கிறதும் நாம எதிர்பார்ப்பு கேள்விக்குறியாத்தான் இருக்கு. அது நடக்க போறதும் இல்லை. ஏன்னா காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து எந்த கொள்கையின் அடிப்படையில, எந்த கோட்பாடின் அடிப்படையில விலகிச்சாங்க? காங்கிரஸால திமுகவுக்கு தான் கெட்ட பேர். காங்கிரஸ் ஆட்சியில நடந்த இடப்படுகொலையில திமுகவும் சேர்ந்து கொண்டதாகத்தான் திமுகவிற்கும் கெட்ட பேர் வந்தது. இன்ஃபேக்ட் இந்த காரணத்தாலேயே 2011 திமுகவின் ஆட்சி கோருவதற்கும் இந்த காங்கிரசினுடைய இந்த அணுகுமுறை தான் காரணமா இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, ஜாதியாலேயோ மதத்தாலேயோ மொழியாலேயோ பிரிஞ்சிடக்கூடாது, மதவாதம் தலை தூக்கி விடக்கூடாது. மதவாதம் தலை தூக்கி விட்டாச்சுன்னா சமூக நலத்திற்கு சீர்கேடு ஏற்பட்டுரும் சொல்லி காங்கிரஸை மறுபடியும் திமுக கூட்டணியில சேர்த்துச்சு. கொள்கை அடிப்படையில ஒரு தேசிய அளவில் நலன் கருதி காங்கிரசுக்கு தன்னால் முடிந்த நேற்று வரை காங்கிரஸ் திமுகவை விட்டு வெளியேறுகிற வரை திமுக தன்னுடைய பலத்தை கொடுத்து காங்கிரஸை காப்பாற்றியது. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒரு எம்பி பதவியிற்கும் ஒரு அமைச்சர் பதவிக்கும் ஆசைப்பட்டு எந்த விதமான கொள்கையோ கோட்பாடோ ஒரு சித்தாந்தமோ குறைந்தபட்ச செயல் திட்டமோ எதுவும் இல்லாமல் கலந்து கொண்டார்கள். இப்படித்தான் ஒவ்வொரு மாநிலத்திலும் காங்கிரஸ் நடந்து கொள்கிறது. பீகார்லயோ மேற்கு வங்காளத்திலேயோ இப்படி பல மாநிலம், கேரளாவிலேயோ மாநிலத்திற்கு ஒரு நிலைப்பாடு, மாநிலத்திற்கு ஒரு வேறுபாடு. இப்படி தொடர்ந்தால் காங்கிரஸ் மீதோ அந்த கூட்டணியின் மீதோ எப்படி நம்பிக்கை வரும், நம்பகத்தன்மை ஏற்படும்? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். நான் வந்து பூபதிஜான் சார்ட்ட கூட அந்த கேள்விதான் கேட்டேன். இல்லைங்க கண்ணன், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஒரு தேசிய கட்சியாக இருக்கும்போது சில இடங்கள்ல மாநிலத்துல அவங்க வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. அப்படிங்கும் போது பவரை பிடிக்கணும் அப்படின்னா எதிர்கட்சிகளை விமர்சிச்சு தானே ஆக வேண்டும். நீங்க அந்த இடத்துல சாஃப்ட் அரசியல் செஞ்சு அவங்க எப்படி வந்து பவர்ல இருந்து உட்காருவாங்க? இல்ல, இன்னமும் மக்களை முட்டாள்களாவே எண்ணக்கூடாது இல்லையா? ஒரு காலத்துல நீங்க கூட்டணிங்கிற பேர்ல வேற வேற கருத்துக்களை பரிமாறினீங்க. இன்னைக்கு அப்படி செய்ய முடியாது. இன்னைக்கு வந்து கூட்டணிக்காக ஒரு பேச்சு, ஆட்சிக்காக ஒரு பேச்சு, சந்தர்ப்பத்துக்காக ஒரு பேச்சு அப்படின்னு பேச ஆரம்பிச்சா எள்ளி நகையாடத்தான் படும். இந்த கூட்டணி கேள்விக்குறியாயிரும். அதுதான் காங்கிரஸுக்கு. சும்மா தமிழ்நாட்டுல கம்யூனிஸ்ட் சித்தாந்தம்ங்கிறது இந்தியா முழுக்க ஒண்ணுதான். அது மாதிரி காங்கிரஸ் சித்தாந்தத்துக்கு இந்தியா முழுக்க ஒண்ணுதான். கேரளாவில் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் மாறிடுமா என்ன? தமிழ்நாட்டுல மாறிடுமா என்ன? அப்ப தமிழ்நாட்டுல கூட்டணி, கேரளாவுல எதிர்ப்பு, மேற்கு வங்கத்துல எதிர்ப்பு, மகாராஷ்டிராவில கூட்டணி, இப்படிங்கிற கதையெல்லாம் இன்னமும் விட முடியாது. மக்கள் நம்ப மாட்டார்கள். அப்ப இப்ப வாதத்திற்கு பொருந்துமா? ஏன்னா கேரளாவில் பொறுத்த வரைக்கும் இல்ல கம்யூனிஸ்ட் இல்லைன்னா காங்கிரஸ் 2 பேரும் தான் ஆள போறாங்க. அப்படிங்கும் போது நீங்க அந்த இடத்துல போய் கம்யூனிஸ்டோட வந்து கூட்டணி வைக்க முடியுமான்னு பேசிக்கான கேள்வி இருக்கே சார். அதத்தான் அப்ப அந்த சித்தாந்தம் மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடும் போது மக்களுக்கு நம்பகத்தன்மை எப்படி ஏற்படும்? மீண்டும் காங்கிரஸ் தலைமையில் கூட்டணி ஆட்சி அப்படின்னா எப்படி நடக்கும்? சித்தாந்தம் நடக்காதுல்ல. அதனாலதான் பாஜக தொடர்ந்து வெற்றியை தக்க வைத்துக் கொள்கிறது. ஸ்ட்ராட்டஜி தான் மாறணும். அதாவது இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இன்னமும் காங்கிரஸ தூக்கி
தொங்குறதுலயோ தலைமை ஏற்றுக்கிட்டு பயணிக்கிறதுலயோ இந்த சித்தாந்த கோளாறு இதோடு முடிஞ்சிடட்டும். இன்னைக்கு தேவை என்னன்னா, பாஜக அனைத்து மாநில உரிமைகளை நசுக்குகிறது. எந்த மாநிலத்திற்கும் தனி உரிமை இருந்து விடக்கூடாது. பெரியண்ணன் சித்தாந்தத்தோடு, சர்வாதிகார போக்கோடு, ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மதம் ஒரே மொழிங்கிற நோக்கி போயிட்டு இருக்கு. ஆனா இந்தியாவினுடைய பொலிட்டிக்கலாவோ ஜாகிரபிக்கலாவோ மொழியாலேயோ மதத்தாலேயோ இந்தியா ஒண்ணு கிடையாது. இது யூனிட்டி இன் டைவர்சிட்டியா தான் இருக்கு. அப்ப ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு மொழி இருக்கு, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு கலாச்சாரம் இருக்கு, ஒரு பண்பாடு இருக்கு. இல்ல நிச்சயமா காங்கிரஸ் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒவ்வொரு மாநிலத்தை பத்தியும் புரிந்து கொள்வதற்கு முன்பாக அவங்க தோழமையில் இருக்கக்கூடிய கட்சிகளை முதல்ல புரிந்து கொள்ளுங்கள். அவங்களை எந்த அளவுக்கு பேச வேண்டும்ங்கிற ஒரு எல்லை இருக்கிறது. எல்லா இடத்துலையும் போய் அவங்களை காயப்படுத்துகிற மாதிரி செய்துவிட்டு இல்லை நடக்கிறது அப்படிங்கிறதா இன்னைக்கு பிரச்சனையா இருக்கு. அதனாலதான் திமுக இன்னைக்கு போகல. சிபிஎம் விளக்கம் கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அவரும் தன்னுடைய கண்டனத்தை கலந்து கொண்டாலும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அகிலேஷ் யாதவ் திமுக அந்த இடத்துல இல்லை, அது நமக்கு சரி வராதுங்கிற விஷயத்தையும் பதிவு செய்திருக்கிறார். அருள்தாஸ் சார், நீங்க எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் தன்னுடைய அணுகுமுறையை மாற்றிக்கணும் அப்படிங்கிறதான் பரவலா எல்லாருடைய குற்றச்சாட்டும் இருக்கிறது. இன்னைக்கு இந்தியா கூட்டணி கூட்டத்தில் கலந்துகிட்டவங்களும் இதை முன் வச்சிருக்கிறாங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இதில் சிக்கல் என்னன்னா, பல மாநிலங்களில் இந்தியா கூட்டணி இருக்கிற கட்சிகளே காங்கிரஸோட எதிர்த்து போட்டு அரசியல் பண்ண வேண்டிய சூழ்நிலை அங்கே இருக்குது. அதனால் ஏற்பட்ட ஒரு குழப்பம் இது ஒன்று. ஸோ அடிப்படையே இந்தியா கூட்டணி ஒரு கருத்து ஒற்றுமை இல்லாத கூட்டணியாக தான் இருக்குது ஒழிய அது கருத்து ஒற்றுமை உள்ள கூட்டணியாக இல்லை. ரெண்டாவது, இல்லை நம்ம டோட்டலாக அப்படி சார்ஜ் பண்ணிட முடியுமா? யாரால கருத்து ஒற்றுமை இல்லைங்கிறது வர ஸோ இவங்க மாநிலங்களுக்கு வேறுபாட்டு அரசியலுக்கு அந்த இப்போ உதாரணத்துக்கு கேரளாவில் கம்யூனிஸ்ட்டை எடுத்து அரசியல் பண்ணணும், வெஸ்ட் பெங்காலில் மம்தா எடுத்து அரசியல் பண்ணணும். ஆனால் இவங்கெல்லாம் இந்தியா கூட்டணியில் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை தான் இந்த கருத்து வேறுபாடு. இன்னொன்று எல்லாரும் குறிப்பிடுற மாதிரி காங்கிரஸ் தன்னுடைய பெரியண்ணன் மனப்பான்மையை அவசியம் மாற்றியே ஆகணும். அந்த பெரியண்ணன் மனப்பான்மை மாற்றாத விளைவு தான் இந்தியா கூட்டணி இந்த அளவுக்கு வெற்றி பெறாத கூட்டணியாகவே போயிட்டுருக்கு. இதில் இந்தியாவில் இருக்க எல்லா கட்சிகளை விட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் இந்தியாவில் இருக்க இந்தியா கூட்டணி இருக்கிற மற்ற எல்லா கட்சியும் காங்கிரஸ் ஒரு பெரிய கட்சியாகவே ஒரு பொருட்டாகவே மதித்ததில்லை. ஆனால் திமுக மட்டும்தான் தமிழ்நாட்டில் இந்தியாவில் நம்பகத்தன்மை மிக்க ஒரு கூட்டணியாக தன்னுடைய உற்ற நண்பனாக காங்கிரஸை பார்த்துச்சு. ஆனால் வேறு இந்தியாவில் வேறு எந்த கட்சியை பெருசாக காங்கிரஸை கூட்டணி கட்சியாவோ அது ஒரு பெரிய கட்சியாவோ மதிச்சதே இல்லை. வந்தாவா போனா போ, நான் சொல்கிறேன் கேட்குறியா இல்லையா அப்படின்ற மனப்பான்மையெல்லாம் பல கட்சிகள் காங்கிரஸ் நடந்துச்சு. அப்படி நடத்தினாலும் தமிழ்நாட்டு இந்த அளவுக்கு நமக்கு மிக மிக இந்தியாவில் எந்த கட்சியும் ராகுல் காந்தி பிரதமராக ஏற்றுக்கவே இல்லை. எந்த தேர்தலையும் காங்கிரஸே சொல்லலை சார். முதல்ல யாருமே அவங்களை மதிக்கவும் ஏற்றுக்கல. அதெல்லாம் சொல்ல முடியாது, உங்களை பிரதமராக ஏற்றுக்க முடியாது அப்படின்னு ராகுல் காந்தியை ஒரு சாதாரண ஒரு அந்த வார்த்தை அந்த சொல்லக்கூடாதுக்காக நாகரிகம் கருத்து சொல்ல, ஒரு சாதாரண ஒரு ஆட்களாக ஒரு தலைவராக ஏற்றுக்கல. ஒரு சாதாரண நபராகவும் எங்களுக்கு அவர் சைசமாக எங்களை விட ஒரு பெரிய ஆளா அப்படின்றத எல்லா கட்சியும் நினச்சி அவர் பிரதமராக ஏற்றுக்கவே இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் இந்தியாவில் திமுக மட்டும்தான் வருங்கால பிரதமரே வருக வருகன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தியை பிரதமராக அறிவித்த ஒரே கட்சி திமுக. ஓகே, அதுவும் இல்லை, அது ராகுல் காந்தியை அந்த காங்கிரஸ்காரங்கள்லாம் அவங்கள தங்கள் இளவரசராக தான் பார்க்குறாங்க. அவர் அதுக்கேற்ற மாதிரி தான் சுகபோக வாழ்க்கையில் தான் கடலில் போய் டைவ் அடிச்சுக்கணும், அது அடிச்சுக்கணும், இதெல்லாம் மக்களுக்கு தேவையான பிரச்சனை. அவர் கடலில் டைவ் அடிக்கிறதெல்லாம் போட்டு எல்லா மீடியாக்களும் ஊடகங்களையும் பெரிய விஷயம். அதனால மக்களுக்கு தனிப்பட்ட விவகாரம் கூட வைங்க சார். அணுகுமுறையில் என்னன்னா பிரச்சனைகள் இருக்கலாம் சார். ஒரு மாநில கட்சியோட பிரச்சனை வரலாம், ஆனா அது எவ்வளவு டீசென்ட்டா அணுக முடியும், இல்ல அதான் எவ்வளவு மேம்போக்கா அணுக முடியும், அந்த பறையில வைங்க. அதுதான் நான் வரேன், அதுதான் சொல்ல வரேன். இதை அதை ஒரு தனிப்பட்ட விவகாரமா இருக்கலாம். ஆனா அதை ஒரு பெரிய விஷயமா மோடியோட கம்பேர் பண்ணி ஹைலைட் பண்றாங்க. சரி, அவர் மோடி கதை வர்றாங்க. ஆனா இதனால மக்களுக்கு எந்த நன்மை? அதாவது அவர் நீங்க ஒவ்வொரு எந்த கட்சி எதிர்கட்சியும் ஒரு ஸ்டேட்டில் ஆட்சியை விட்டாங்களே, பிஜேபி வந்துட்டா திரும்ப அந்த கட்சியால் ஆட்சிக்கு வரவே முடியாது. இதுதான் இன்றைக்கி நிலைமை. காரணம்
ஓட்டர் மிஷினில் இருக்கிற தில்லு முள்ளில் தான் பிஜேபி இங்கே ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. சரி, நீங்கள் இந்தியாவில் பல மாநிலங்கள் பல பிரச்சனைகள் நீங்கள் எல்லா கட்சியும் சேர்ந்து இந்தியா கூட்டணி போகிறனாலும் காங்கிரஸ் தனியாக போராடினாலும் அதனால் எந்த ஒரு நன்மையும் மக்களுக்கு சேரப்படல. பிஜேபி செய்கிற எல்லா அநியாயங்களும் அக்கிரமங்களையும் இங்கே மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தி கேட்டினாலும் அதற்கு பதில் கூட அவங்க சொல்கிறதே கிடையாது. அப்போது இவங்களோட அரசியல் தோல்வி தான் போயிட்டு இருக்க வழிய அது வெற்றிகரமாக அமையல. அப்போது நீ ஒரு அரசியல் கட்சி எதுக்காக கட்சி நடத்துகிறாங்க? மக்கள் நம்பிக்கை பெற்று தேர்தலை வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது, அதன் மூலம் மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றம் பொருளாதாரம் அவருக்கு நல்வாட்சி கொடுக்குன்றதுக்காக தான். நீங்கள் வெற்றியே பெற முடியாமல் மிஷினில் ஒவ்வொரு கட்சிகளும் ஒரு மாநிலம் தோற்கடிக்கப்பட்டு தொடர்ந்து வரும்போது நீங்கள் அதற்குரிய அரசியலை பண்ணுறதுக்கு இந்தியா கூட்டணியோ காங்கிரஸோ முன்னெடுக்கவே இல்லை. என்னன்னா பாஜக செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் ரொம்ப ஃபோர்ஸாக எதிர்க்கணும் காங்கிரஸ். நீங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய தோழமைகளை எதிர்க்கிற அளவிற்கு கூட பாஜகவை எதிர்க்கல சொல்ல வர நான் புரிஞ்சுக்கிறேன். ரெண்டாவது நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு காங்கிரஸ் மேலே ஒரு கோபம் வருது. ஏன் அங்கே வருதுன்னா காங்கிரஸ் அந்த அளவுக்கு திமுக உற்ற நண்பனாகும் மற்ற எல்லா கட்சியை விட தன்னுடைய ஆன்மீக நண்பனாக பார்த்தேன். 2024 தேர்தலில் கூட இவர் அப்போ திமுக என்ன காலம் இது வரைக்கும் காங்கிரஸ் ஏமாற்றிட்டு இருந்தால் அர்த்தம். ஒரு வரவையில் ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு மேடையில் சகோதரருக்கு ஸ்வீட்டெல்லாம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவும் ஸ்டாலின் அவர்களும் காங்கிரஸையும் ராகுல் காந்தி தன் ஒரு சகோதராக தான் பார்த்து வழி நடத்துகிறாங்களே. ஒரு சகோதரனுக்கு அடிப்படையில் தன் கடமையை திமுக ஸ்டாலின் செஞ்சார். இந்தியாவுடைய பிரதமரே இந்தியாவின் பிரதமர் இவர் தான் இந்தியா கூட்டணி அறிவிச்ச கூட மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் செய்கிற அடிப்படையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு கட்சியை பாஜகவின் தில்லு முள்ளனால மிஷினில் செய்யப்பட்ட ஒரு ஃப்ராடுதனால தான் உருவாகியிருக்க தமிழ்நாட்டுடைய கட்சி ஆட்சியை உடனடியாக திமுக துரோகம் செய்கிற வகையில் முதல் ஆளாக போயிட்டு எந்த வித மற்ற கட்சிகளாக கூட சொல்லிட்டு போகிற மாதிரி இதை செஞ்சாங்க. ஆனால் இதை கூட சொல்லாமல் உடனடியாக போயிட்டு திமுக கூட கூட்டணி வச்சு விலை ஒரு தற்கொலை ஆட்சி உருவாகி இருக்கு. கண்டிப்பாக அதான் இப்போ என்ன நலன் அப்படின்னு பார்த்ததுனால இப்போ இந்தியா கூட்டணி மக்களுக்கான நலனோ கோட்டை விட்டுட்டு இருக்குது காங்கிரஸ் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். பேசலாம். நாகநந்தினி, நீங்க எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் தன்னுடைய அணுகுமுறையை மாற்றிக்கணும், எந்த இடத்துல அவங்க கோட்டை விடுறாங்க? ஒரு லீடராக இருக்கிற போது இல்லை ஒரு ஒருங்கிணைப்பு பணியில் இருக்கிற போது அவங்களுடைய அந்த அணுகுமுறை எப்படி இருந்திருக்கணும்? ஏன்னா இன்னைக்கு பேசின கட்சிகள் 23 கட்சிகள் கலந்துருக்கிறாங்க, நான் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் எல்லாரும் ஒரே விஷயத்தை முன்வைத்து பேசியிருக்கிறாங்க. முக்கியமான அத்துணை கட்சிகளும் இங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் அதை கோடிட்டு காட்டிருக்கிறாங்க. உங்களுடைய பார்வை? அனைவருக்கும் வணக்கம் சார். இப்போ இதுல அணுகுமுறை நீங்க சொன்னீங்களே, காங்கிரஸோட அணுகுமுறையா இல்ல அவங்களோட சுயநலமா, இப்படி யோசிக்க வேண்டிய ஒரு தருவாயில நம்ம நிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இது எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் அந்த விஷயம் போய் சேர்ந்திருக்கும். அதுவும் முக்கியமா தமிழ்நாட்டில் நடந்த இந்த சட்டப்பேரவை தேர்தலின் மூலமாக இது எல்லாத்துக்கிட்டையும் பிரதிபலிச்சிருப்போம் அப்படின்றத நான் முழுமையா நம்புறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பேசின சார் கூட சொன்னாங்க, முதல் காங்கிரஸ்ல அதாவது பிரதமர் வேட்பாளரா அறிவிக்கும் போது காங்கிரஸ் கட்சியினரை ஏற்காத போது அறிவிச்சவர் மிஸ்டர் M.K. ஸ்டாலின் அவர்கள். ஆனா அதை கூட யோசிக்காம நான் ஏன் அங்க சுயநலம் குறிப்பிடுறேன் அப்படின்னு சொன்னா, 2027 சட்டமன்ற தேர்தல் முடிவு வருது. வெஸ்ட் பெங்காலுக்கு கெட்டு போடுறாரு ராகுல் காந்தி அவர்கள். அங்க மேபி இருக்கலாம் பிஜேபியினுடைய அந்த எலக்ட்ரோலைட் பேலட்ல அவங்க யூஸ் பண்ணிருக்கலாம், அதுக்கு ஆதரவா ட்வீட் போடுறவரு இங்க தமிழ்நாட்டுல யாரை பார்த்து என்னுடைய எல்டர் பிரதர்னு சொன்னாரோ, சார் சொன்ன மாதிரி ஸ்வீட் வாங்கி எல்லாம் கொடுத்து அப்படி எல்லாம் பண்ணாரோ, ஆனா இன்னைக்கு நம்ம திமுக தான் உண்மையாலுமே தோல் கொடுத்து தாங்கி நின்று காங்கிரஸ். அதுவும் நம்மளுடைய நாடாளுமன்றத்துல 40 எம்பிகள் பேசின பேச்சுதான் பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு சவாலா இருந்துச்சுன்னு சொன்னா, அப்பேற்பட்ட திமுக தோர்த்து நிக்கும் போது அதற்கு ஆதரவாவோ இல்லைன்னா எது ட்விட் கூட போடாம இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு இங்க ஜெயிச்ச ஒரு கட்சிக்கு அவர் ஆதரவா ட்விட் போடுறாரு அப்படின்னு சொன்னா இது எவ்வளவு ஒரு சுயநலத்தின் பேர்ல இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம பாக்கணும். அதே மாதிரி இப்போ ஜூன் மாதம் இதே ஒரு 2 வருஷத்துக்கு கரெக்டா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், 2023 ஜூன்ல தான் இந்த இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு தொடங்குறாங்க. அப்ப உண்மையாலுமே இந்தியா கூட்டணின்னு கூட பேர் வைக்கல. அப்போ அதுக்கு பேக் போனா இருந்து யாரு தொடங்குனாங்க அப்படின்னு பார்த்தா பீகார்ல தான் இது ஸ்டார்ட் பண்றாங்க. ஏதாவது யாரெல்லாம் பிஜேபிக்கு எதிர்ப்பா இருக்காங்களோ அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்தியாவில ஒரு கூட்டணியா ஃபார்ம் பண்றாங்க. இதுக்கு நிதிஷ்குமார் அவர்கள் பேக் போனா இருந்து பண்றாங்க ஆன்டி பிஜேபிக்காக. ஆனா நிதிஷ்குமார் அவர்கள் அப்படி இருந்து 4-5 மாசத்திலேயே திரும்ப பேக் அடிச்சுட்டு இல்ல காங்கிரஸ் நம்பி எல்லாம் நம்மளால நிக்க முடியாது, ஏன்னா
காங்கிரஸ்னால ஒரு மாநில கட்சி, அதாவது மாநில சட்டப்பேரவை தேர்தல் வந்தா அதுல எந்த விதமான பிரதிபலனும் இல்லைன்னு சொல்லி காங்கிரஸ் மூலமாக அமைச்ச அவருடைய அந்த சிஎம் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பிஜேபியில அன்னைக்கு சாயந்தரமே இணைஞ்சு கூட்டமைப்பு வைக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அப்ப ஆரம்பத்திலிருந்தே காங்கிரஸ் கிட்ட தப்பு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பரிவட்டமா தெரிஞ்சிருக்கு. அப்புறம் சார் நீங்க பேசும்போது கேட்டீங்க எல்லா இடத்துலயும் அந்த சொன்னீங்கல்ல சார், நெறியாளர் சொன்னீங்க, அதாவது எல்லா இடத்துலயும் அவங்க எதிர்கட்சியை பண்ணிதான் ஆகணும். இப்ப கேரளால எல்லாம் பேசினதுன்னா அப்சல்யூட்டா எதிர்கட்சி வந்து உங்களுக்கு கம்யூனிஸ்ட் தான், அப்ப பேசுறதுல என்ன தவறு அப்படின்னு கேட்டா எந்த விமர்சனம் வேணாலும் வைக்கலாம். அதையும் வந்து பிஜேபியோடய அவங்க விமர்சனம் வச்சது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னாலும், அதுவும் ஒரு காங்கிரஸ் பார்ட்டியினுடைய லீடரா இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களை வச்சது ரொம்ப பெரிய தப்பு. அது எப்படி சார்? அப்போ உங்களால அதை கூட ஹேண்டில் பண்ண முடியலன்னா நீங்க எப்படி ஒரு இவ்வளவு பெரிய தேசிய கட்சிக்கு லீடர் நீங்க எப்படி பறைசாற்றிக்க முடியும்? அப்புறம் இன்னொரு விஷயம் நான் கேட்கிறேன், இன்னைக்கு வந்து காங்கிரஸ் இவ்வளவு பேசுறாங்களே, இன்னைக்கு மாணிக்கம் தாகூர் ஆகட்டும், இல்ல அதை தாண்டி இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி ஆகட்டும், இவங்க எல்லாம் பேசுறாங்களே, நான் என்ன கேட்கிறேன், ஒரு டைம் ராகுல் காந்தி அவர்கள் பார்லிமெண்ட்ல அவ்வளவு பயங்கரமா பேசினாரு, பிஜேபி பார்த்து எதிர்த்து யூ நெவர் எவர் என்டர் இன்டு தமிழ்நாடுன்னு யாருனால பேசினாரு? இந்த காங்கிரஸ் கட்சி இருக்கிறனாலன்னு பேசினாரா? திமுக இருக்கின்ற அந்த ஒரே நிலைப்பாட்டினால மட்டும்தானே ராகுல் காந்தி அவர்களால இவ்வளவு அதிகமா பேச முடிஞ்சது. அப்ப அப்பேற்பட்ட ஒரு விஷயத்த இன்னைக்கு, அதாவது தன்னுடைய சுய லாபத்துக்காக சுயநலத்துக்காக கேரளாவுக்கு போனா கம்யூனிஸ்ட பார்த்து பிஜேபியோட கூட்டணியில இருக்குன்னு சொல்ல வேண்டியது. தமிழ்நாட்டுல என்ன சொல்றாங்க, இவங்க வந்து இன்னைக்கு வர புது கட்சி தான் வந்து பெரிய ஆதரவு பெற்றிருக்கு, அவங்கதான் சூப்பர் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஏன் இப்போ நம்ம பேசும்போதே சொன்னாங்கல்ல, ஒருத்தர் கூட குறிப்பிட்டாங்கல்ல, அகிலேஷ் யாதவ் அவர்களே இவர் இன்னைக்கு வந்து ஒரு அகிலேஷ் யாதவ் தான் கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஆனா அவரே யோசிப்பாரா இல்லையா? இப்ப காங்கிரஸ் இப்பேற்பட்ட, அதாவது இத்தனை நாள் திமுக தான் காங்கிரஸே தாங்கி நின்றுச்சு, அவங்களுடைய முதுகலையே இன்னைக்கு குத்திட்டு வந்திருக்கு. இது நாளைக்கு நம்மளுக்கு நடக்குமா நடக்காதுன்னு அங்க கூட்டணி கட்சியில இருக்கவங்களா யோசிப்பாங்க. அதை விட அகிலேஷ் யாதவ் கூட ஒரு கோட் போட்டிருந்தாரா இல்லையா? நம்மளுடைய திமுக அவனுடைய அந்த தோல்விக்காக அவர் சொன்ன விஷயம் என்ன? ஸ்டாலின் சாரை கோட் பண்ணி மேற்கோள் காட்டி, துரோகிகளை பத்தி கவலை வேண்டாம், நாங்க இருக்கோன்ற மாதிரி அந்த கோட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா, நம்ம எந்த அளவுக்கு அந்த கூட்டணி கட்சிகளுக்கு, அதாவது இந்தியா கூட்டணிக்கு திமுக எந்த அளவுக்கு முதன்மையா இருந்திருக்குன்னு பாக்கணும். அப்படி இருக்கும் போது காங்கிரஸினுடைய நிலைப்பாடு அணுகுமுறைங்கிறது ரொம்ப வேறுபட்டுதான் இருக்கு. அதாவது அவங்களுக்கு வந்து நான் இப்போ சொல்றேன் சார், அவங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கா? அதை தாண்டி அவங்கனால இத்தனை விஷயத்த மெயின்டைன் பண்ண முடியுமா? இல்ல பிஜேபிக்கு அப்போஸ் பண்ண முடியுமா ஃபர்ஸ்ட் காங்கிரஸ்னால? இப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு. ஏன் நம்ம ஒரு கொஞ்ச நாள் 2019 நினைக்கிறேன், அந்த தேர்தல் டைம் எல்லாம் கூட பார்த்தோம், அப்படியே பயங்கரமா பார்லிமெண்ட்ல நின்று ராகுல் காந்தி அவர்கள் எல்லாம் பேசுவாங்க. அப்போ பெரிய ஒரு விமர்சனத்துக்குள்ள ஆனது என்ன அப்படின்னா, இவர் பேசி முடிச்சு அப்புறம் போய் மோடிஜி அவர்களை பார்த்து அந்த கை கொடுத்து குலுக்குனது, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விமர்சனத்துக்கு ஆச்சு அப்பவே. அப்போ இதெல்லாம் நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும், பின்னாடி இவங்க என்ன மாதிரியான விஷயத்த இவங்க ஸ்ட்ராட்டஜி பிளே பண்றாங்க. இவங்க உண்மையாலுமே மாநில கட்சிகள்லாம் இவங்களை நம்பி போச்சுன்னா அதற்கான சரியான நிலைப்பாட்டை காங்கிரஸ்னால தர முடியுமா அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, இன்னைக்கு அவங்க கொண்டாடுறாங்கல்ல, எங்களுக்கு தமிழ்நாட்டுல ஒரு கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருச்சு, கூட்டணி எதுக்குன்னா உங்களுக்கு கூட்டணி வேணும்? நீங்க தான் தேசியத்திலே உட்கார்ந்துட்டு இருக்கீங்கல்ல, உங்களதான் தேசிய கட்சின்னு சொல்றாங்கல்ல, இருக்கக்கூடிய 28 ஸ்டேட்டுக்கும் நீங்க வந்து நீங்க சொல்ற ஒரு விஷயம், மத்தியில நீங்க இருந்துதான் எல்லாம் பண்ண போறீங்கன்னு சொல்றீங்க. அப்புறம் மாநிலத்திலயும் நீங்க வந்து கேட்டா இங்க எப்படி சரியான ஒரு நிலைப்பாடு இருக்குன்னு சொல்ல முடியும்? அதுக்காக தான் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. என் மாநில மக்களுக்கு என்ன வேணும், என்ன செஞ்சா சரியா இருக்கும், என்னோட மொழியை யார் காப்பாற்றுவா, இங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய வளம் என்ன, அதெல்லாம் பாக்குறது இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் நடந்தா தானே. இப்போ ஒரு நிமிஷம், ஒரு சின்ன விஷயம் யோசிச்சு பாருங்க எல்லாரும். கர்நாடகால மேகதாது அணை கட்டணும்னு சொல்லி இப்போ வருது, பிரச்சனை வருது. அங்க டி.கே. சிவகுமார் அவர்கள் என்ன சொல்றாரு, அங்கேயே மத்தியில சாரி தமிழ்நாட்டுல எங்களோட கூட்டணி ஆட்சி தானே நடந்துட்டு இருக்கு, நாங்கள ஈஸியா நீங்க மேகதாது அணை கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ தமிழ்நாட்டினுடைய பலம் அங்க குறையுதா? அப்போ காங்கிரஸ் இதுக்கு என்ன நிலைப்பாடு இருக்கும்? இதெல்லாம் நம்ம பேசிதான் ஆகணும். வெறும் ஆன்டி பிஜேபி மட்டும் வச்சுட்டு காங்கிரஸ் உள்ள இருக்க கூட்டணிக்குள்ள, அதாவது ஆன்டி கூட்டணி வேலையை பார்த்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை. இல்ல நிச்சயமா நான் இப்போ நீங்க சொன்ன விஷயத்துல இருந்தே நான் எனக்கு ஒரு கேள்வி. இப்போ இன்கேஸ் திமுக இங்க இருக்கிறதா அப்படின்னு ஒரு பேச்சுக்கு நீங்க வச்சுக்கலுங்க, இங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க, கர்நாடகால காங்கிரஸ் கட்சி இருக்கிறது அப்படின்னா, அதே மேகதாது இஷ்யூ ஒரே கூட்டணியில இருக்கிறதுனால இப்ப காங்கிரஸ் எதிர்த்து பேசக்கூடாதுன்னு நீங்க சொல்ல வரீங்களான்னு அடுத்த கேள்வி கேட்டுருவாங்க. அதுக்கு நம்ம என்ன பதில் வைக்க போறோம்? அப்ப அந்த இடத்துல தான் முரண் வருகிறது. அப்ப ஒரு இடத்துல இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி எப்படி எல்லாரையும் அரவணைக்குங்கிற கேள்வி வருது. அதுதான் சார் கூட்டணி, அதாவது கூட்டணியா இருந்து ஆட்சி அமைக்கிறதுக்கும் அமைச்சரவையிலேயே கொடுக்கறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அதான்
சிவகுமார் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. நாங்கதான் இன்னைக்கு கூட்டணி அமைச்சரவையிலேயே இருக்குமே, நான் ஈஸியா நீ வந்து இது மேகதாது அணையை கட்டிட்டோனே. ஸ்டாலின் சார் இருக்க வரைக்கும், திமுக இருக்க வரைக்கும் தான் எங்களுக்கு பயமே. இப்ப அவங்களே இல்லையே, எங்களால அந்த அணையை ஈஸியா கட்ட முடியும்னு பேசுறாரு. அப்போ இதுல என்ன விஷயம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எதிர்த்து நிக்கிறது, அதாவது கூட்டணிக்குள்ளே இருந்தாலும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா மாநில அரசு எப்படி எதிர்த்து நிக்கும்ன்ற அந்த வலிமையை காமிக்கணும்ல சார். அதுதானே மாநில சுயாட்சி. இன்னைக்கு அது போயிடுச்சு. அதாவது தமிழ்நாட்டுல இன்னைக்கு அந்த நிலைப்பாடு இருக்கா இல்லையான்னு தெரியல அப்படிங்கறத யோசிச்சு பார்க்கணும். இன்னொன்னு, இன்னைக்கு இவங்க இவ்வளவு பேசுறாங்களே, தாவேக்காக்கு இவங்க கூட்டணி அமைச்சரவை அமைச்சரோட பந்தா பண்றாங்கல்ல, தாவேக்காக்கு இவங்க இன்விடேஷன் கொடுத்தாங்களா இல்ல குடுக்கலையா? இல்ல கொடுத்தாலும் இவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொடுக்கலையா? ஏன்னா இங்க இருந்து பில்டப் பண்ணி ஒரு சிஎம் இவங்க வச்சிருந்தாங்க, காங்கிரஸ் வச்சிருக்காங்க. இப்போ எதுக்காக? ஒரே அந்த ராஜ்யசபா சீட்டுக்காக யாரு பில்டப் கொடுத்து பேசுறாரோ அவருக்கு இன்னைக்கு ராஜ்யசபா சீட்டு கிடைச்சிருச்சு. ஓகே, இப்ப புரிஞ்சுதா சுயநலம் நான் ஏன் சொன்னேன்? நிச்சயமா இல்ல பேசுவோம். அப்போ ஒரு வகையில இப்படி ஒவ்வொரு மாநில கட்சிகளையாக தோழமையா இருந்தவங்களை எல்லாத்தையுமே வந்து இப்படி சிக்கல்ல வந்து விட்டுருக்கிறாங்க. ஆனா அதன் மூலமாக காங்கிரஸ் கட்சி கேரளாவில் ஆட்சி அமைச்சிட்டாங்க. இங்க அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சியோட கூட்டணி வந்து வச்சுட்டாங்க. அப்படிங்கும்போது காங்கிரஸுக்கு அது பலன் தானே, இந்தியா கூட்டணிக்கு அது பலனாங்கிற கேள்விக்குள்ளே போக வேண்டியது இருக்கிறது. ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாம். காங்கிரஸுக்கு வேணா பலன் சார், இந்தியா கூட்டணிக்கு பலன் இல்லங்கிறதா இந்த விஷயம். அது கூட விரைவில் கூட்டணி எல்லாத்துக்கும் தெரியுங்கிறதா நிதர்சனம். ஜான் சார், இப்போ இதுல நேரடியாக அவங்கள்ட்ட கேட்ட கேள்விதான். இப்போ சமீபத்திய நலன், குறுகிய நலன்ல என்ன அப்படிங்கிற அடிப்படையில் காங்கிரஸில் முடிவுகள் எடுத்துட்டாங்க. அது கண்கூடா தெரிகிறது. அப்போ இது இந்தியா கூட்டணிக்கு இன்னும் பெரிய சிக்கலா, இல்லை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க? இந்தியா கூட்டணியுடைய தேவை என்பது இனிமேலும் இருக்கிறதா? கண்டிப்பாக இந்தியா கூட்டணிங்கிற தேவை கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா அண்ணா கண்ட கனவு, பெரியார் கண்ட கனவு, அம்பேத்கர் கண்ட கனவுகள்லாம் இதுதான் முக்கியம். இந்திய நாடை ஒரு மதவாத சக்தி என்றுமே ஆண்டு கொள்ளக்கூடாது. ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஒரு மதவாத சக்தி என்ன ஆகுது, அதை உடைச்சிருது. நம்ம கான்ஸ்டியூஷனே வந்து என்ன சொல்லுது அப்படின்னா லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி தான். அப்போ இந்த மாநிலங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய தேசிய மாநிலங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு கூட்டு ஆட்சி இருக்கிறது. அதுக்கு ஒரு மத்திய அமைச்சு, ஒரு மாநில அமைச்சரவை, மாநிலத்தினுடைய உரிமைகள் மாநிலங்கள் பாதுகாக்கப்படும். மத்தியம் வந்து கூட்டாக இருந்து எல்லா மாநிலங்களுடைய நலன்களையும் ஒட்டுமொத்தமாக பாதிக்கணும். இதுதான் எடுக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் கொடுக்கக்கூடிய அமைப்பு. இதை சீர்குலைத்தது இது பிஜேபி என்கிற ஒரு கட்சி. ஒரு மதவாத அரசியலும் ஒரு ஒட்டுமொத்தமாக இந்தியா என்று எடுத்தால் மதவாதத்தை பேசுகிறது, லோக்கல்ல வந்தால் மாநிலத்தில் வந்தால் சாதியவாதத்தை பேசுகிறது. அப்போ இந்த வாதங்கள்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று தான் அண்ணா, பெரியார் கண்ட, கலைஞர் கண்ட கனவுகள். அப்போ இந்தியா லெவலில் ஒரு இந்தியா கூட்டணியோ அல்ல பிஜேபியை எதிர்த்து களமாடக்கூடிய வலிமையான கூட்டணி ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த கூட்டணியினுடைய தன்மை சிதைக்கப்படாமல் இருக்க வேண்டும். என்ன அப்படின்னா, ஊரு ரெண்டாச்சுன்னா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க, கிராமங்கள்லாம் சொல்லுவாங்க. அப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இருக்கக்கூடிய அந்த முரண்களை கூர்மைப்படுத்தக்கூடாது, மழுங்கடிக்க வேண்டும். அதுதான் யுக்தி. ஒவ்வொரு திருமாவளவன் இதே வார்த்தையை சொல்லியிருக்காரு. சில பிரச்சனைகள் இருக்கும், அதை கூர்மைப்படுத்தக்கூடாது. ஒவ்வொரு மாநிலத்தினுடைய பிரச்சனைகள், இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கூர்மைப்படுத்தி மனதை காயப்படுத்தாதீர்கள். அது போன்ற காயங்களைத்தான் இந்த தமிழகத்தில் பண்ணியிருக்கு. ஒன்னே ஒரு காயம் எனக்கு மனசுல வந்தது. ஒரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய நடந்து முடிந்த தேர்தலில் திமுக தலைமையிலான காங்கிரஸ் கூட்டணி நடந்துட்டு இருக்கு. அதுக்கு காங்கிரஸில் இருக்கக்கூடிய தலைவர்கள், ராகுல் காந்தியா இருக்கட்டும், மற்றவங்களா இருக்கட்டும், இங்க வந்து பிரச்சாரம் பண்றதற்கு அவ்வளவு இழுத்தடிக்கிறாங்க. சின்ன விஷயம்தான். எவ்வளவு அத்தனைக்கு பாண்டிச்சேரிக்கு வந்தாங்க, இங்க வந்தாங்க. திமுக தலைவரோட ஒரு பிரச்சார கூட்டத்தில் கூட என்ன அப்படின்னா, அப்புறம் இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி நடந்துருக்கு, மும்முனை போட்டி, 4 முனை போட்டி நடந்துட்டு இருக்கும் போது ஒரு தேசிய கட்சியான காங்கிரஸ் மாநில கட்சியான திமுகவோடு சேர்ந்து பயணிக்கும் பொழுது ஒரே ஒரு இடத்துல கூட நீங்க கூட சேர்ந்து நீங்க பிரச்சாரம் பண்ணல, என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கிறீங்க? முரண்பாடுகள் இருக்கலாம் சார், முரண்பாடுகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் நாங்கள் போட்டிக்கு வந்துட்டோம், நம்ம ஒன்னா சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனை கண்டக்ட் பண்ணலாம், ஒரு திருமணத்தை நடத்தலாம்னு ஒத்துக்கொண்டு விட்டோம். ஒரு இட்ஸ் அக்ரிமெண்ட் போட்டீங்க. அப்படி போட்ட பிறகு ஒரு மீட்டிங் கூட நீங்க வந்து சேரலன்னா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி தப்பு. அது வெற்றியா தோல்வியா என்பது வேறு. சரி, நம்மளுக்கு வெற்றி வரலாம், தோல்வி வரலாம். ஆனா யுக்தி வந்து வித்தியாசமா இருந்துச்சு. அப்ப கூட இருக்கிறவர்களுடைய கேடர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, என்னப்பா எப்பப்பா வந்து பாக்குறாரு, காங்கிரஸ் இருக்கக்கூடிய ராகுல் வந்து எங்க வந்து பேசுறாரு, பக்கத்துல வந்தாரு பேசவே மாட்டேங்கிறாரு, என்ன ஒரு ஃப்ரெட்டர்னிட்டி இது இருக்கு. இல்ல அது நீங்க பாருங்களேன், தமிழ்நாட்டில் மட்டுமே இல்லை, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா எடுத்துக்கிட்டா
அங்கேயும் கூட்டணியில் இருக்கிறாங்க. ஆனால் அதே பிரச்சனை நீங்கள் சொன்ன மாதிரி பீகார்லேயும் பிரச்சனை. அகிலேஷ் யாதவும் வந்து சொல்லியிருக்கிறார், உத்தரப்பிரதேசத்துலேருந்து அவரும் வந்து குரல் எழுப்பியிருக்கிறார், நீங்கள் வந்து எல்லாத்தையும் அரவணைச்சு போகணும்னு. எல்லா இடத்துலையும் ஏன் அவங்க பிரச்சனை, இத்தனைக்கும் பவர்லையுமே இல்லை. அதுதாங்க இது என்ன பார்க்கணும்னா, எப்படி கற்றுக்கணும் அப்படின்னா, நான் அடிக்கடி சொல்லுது டார்வின் பிரின்சிபல் தான் இங்கே பார்த்துக்கணும். டார்வின் பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா, நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கிறேன், என்ன சொல்லுன்னா, எது பெஸ்ட்டோ அது வந்து இந்த உலகத்தில் உயிர் வாழாது. இந்த சூழ்நிலைக்கு ஒத்து போய் எது நன்றாக இருக்கிறதோ அது உயிர் வாழும். இதுதான் ரொம்ப முக்கியம். சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் என்பது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை தகவமைத்துக் கொள்ளுவது, உருமாறிக்கொள்ளுவது. குறிப்பா சொல்ல போனா கொரோனாவோட என்ன சொல்ற மியூட்டேஷன் சொல்றாங்க, தன்னைத்தானே உருவகப்படுத்தி தகவமைப்படுத்திக் கொண்டு அந்த சூழ்நிலையை ஒத்துப்போகின்ற எதுவோ சிறந்ததாக விளங்கும். இதுதான் முக்கியம். அப்போ காங்கிரஸ் என்ன யுக்தி எடுக்கணும் அப்படின்னா, தேசிய அளவில் காங்கிரஸ் வரணும், மாநில அளவில் மாநில கட்சிகளுக்கு முதன்மை கொடுக்கணும். கரெக்டுங்களா? அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியில் தான் பார்க்கணும். அங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு முரண்பாடுகள், இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய என்ன முரண்பாடுகள், கேரளாவில் என்ன முரண்பாடு, இதே மாதிரி பீகாரில் என்ன, இந்த முரண்பாடுகளை ஒவ்வொரு மாநிலக்கு தகுந்த போல அது கொண்டு பேசி குழுக்களை அமைத்து அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறைத்து கொண்டு ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக அவங்க செயல்படணும். இதுக்கு என்ன பண்ணணும்னா, தலைமை வந்து சரியாக இருந்து அதை சரி பண்ணணும். ஒவ்வொரு காரியங்களில் முடிவு எடுப்பதில் ரொம்ப நீண்ட காலம், ஒரு முடிவு எடுப்பதில் நீண்ட காலம் எடுக்குச்சுன்னா மற்றவங்களுக்கு பேசுவதற்கு அதிகமான நம்ம வாய்ப்பு கொடுக்கிறோம், வாய்ப்புகளுக்கு கொடுத்து அது ஒரு பிரச்சனையாக மாறுது. காங்கிரஸில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குறைபாடு என்னன்னா, காங்கிரஸில் இருக்கக்கூடிய தலைமை பேசுவதை விட இரண்டாம் கட்ட தலைவர்கள், மூன்றாம் கட்ட தலைவர்கள் பேசி ஒரு அதனுடைய ஒரு கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய இணக்கம், ஒரு சகோதரத்துவத்தை குலைத்து போயிடுறாங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்ல வர்றேன், காங்கிரஸில் இருக்கக்கூடிய வந்து வேட்பாளர்களை நியமிப்பதில் ஊழல் அப்படின்னு ஒரு இது எங்க வச்சு நீங்க பேசணும்? 4 இதுக்குள்ள அறைகளுக்குள்ள பேசணும். ஆமா, அறைகளுக்குள்ள காங்கிரஸ் கமிட்டிக்குள்ள உள்ள பேசி இந்த மாதிரி ஊழல் இருக்குது, இது தவறு, இது பண்ணக்கூடாது, இதற்கு எப்படி நீங்க அடுத்த முறையில் இது எப்படி தடுக்கலாம் அப்படின்னு நீங்க அங்க பேசுறது. உடனே கரூர்ல வந்து ஜோதிமணி அவர்கள் வந்து உடனே எல்லாத்துக்கும் திட்டு போட்டு, அப்ப இதுல என்ன இருக்குது? நீங்க ட்விட்டு போடுறதுனால இது யாருக்கு பலன்? காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே பிரச்சனை உண்டு பண்ணுமா இல்லையா? அதுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடுகள் சிம்பிளா சொல்ல போறோம்னா, கோஷ்டி முதல்ல நீ ஒழிங்க. அது மட்டும் இல்ல, கோஷ்டி முதல்ல இருந்தா நீங்க உள்ள வச்சு பேசுங்க. ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து நீங்க தெருவுக்கு வந்துருச்சுன்னா ஊரே பேசி எகலும். ஓகே, ரைட். நீ வீட்டுக்குள்ளேயே பேசி அது சமாதானமா முடிச்சுட்டு தான், அதுதான் தலைவனுக்கு அழகு, அதுதான குடும்பத்திற்கு அழகு. அப்போ இது போன்ற விஷயங்களை காங்கிரஸ் என்ன கவனத்தில் எடுத்து சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். ஏன் சரிபார்த்துக் கொள்ளணும்னா, நீங்கள் இந்தியாவை நீங்க ஆள வேண்டும், அதில் மாற்று கருத்து இல்லை. பிஜேபிக்கு ஒரே ஒரு மாற்று சக்தி காங்கிரஸ் தான், வேற வழி இல்லை. ஏன்னா இந்தியா கூட்டணி என்று அமைந்தாலும் மாநில கட்சிகள் எல்லாம் ஒருத்தரை முன்னிறுத்த ஆசைப்படுத்துகிறது. திமுக கூட மாநிலத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் எல்லாம் ஆதரவு சொல்ல. அதனாலதான் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள், நான் ராகுல் காந்தி இந்தியாவுடைய பிரதமராக வர வேண்டும் என்று யாரும் அறிவதற்காக முன்பாகவே அறிவித்தார். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்திராவே வருக, நேரு பெற்ற மகளே வருக, நல்லாட்சி தருக என்று கலைஞர் சொன்னாரா இல்லையா? அதை போல என்று சொன்னால் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, இந்த ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, இதுதான் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறது காங்கிரஸ் வந்து உட்கார்ந்து நீங்க அனலைஸ் பண்ணணும், பேசணும். அதுதான் சொல்லி அதுதான் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. அதாவது ஒருங்கிணைக்கிறதுல கோட்டை விட்டுச்சா காங்கிரஸ் தான் இந்த தலைப்பு நம்ம வச்சோம். நான் என்ன புரிதலோட வச்சேன் அப்படின்னா, மற்ற எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைக்கிறது நீங்க சொன்ன ஆங்கிள், முதல்ல உங்க கட்சிக்காரர்களையும் ஒருங்கிணைங்க அப்படிங்கிற ஆங்கிள் நான் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. கரண் சார் உங்ககிட்ட தான் இல்ல, காங்கிரஸ் வந்து இனிமேலாவது புரிந்து கொள்ளும் அப்படின்னு நம்ம ஒரு பார்வை வந்து வைக்கலாமா? ஏன்னா இன்னைக்கு அத்தனை தோழமைகளும் வந்து இடித்து உரைத்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்குறோம். இனிமேலாவது அவருடைய அணுகுமுறையில் மாற்றம் இருக்குமா? ஆனால் இது ரொம்ப லேட்டா இந்த அணுகுமுறையில மாற்றம் வந்து காங்கிரஸ் யாரை காப்பாற்ற போகிறது? காங்கிரஸவே காப்பாற்ற தவறிவிட்டது. இந்தியாவில் இன்னைக்கு இருக்கிற பெரும்பான்மையான கட்சிகள் எங்க இருந்து பிரிந்து வந்திருக்கின்றன? எந்த கட்சியிலிருந்து அதிகமான கட்சி பிரிந்து இருக்கிறது? காங்கிரஸ்ல இருந்து தானே பிரிஞ்சிருக்கிறாங்க. அப்ப காங்கிரசினுடைய போக்கு சரியில்லைன்னு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பிரிவை ஏற்படுத்தான் மாநில கட்சிகள் பல கட்சி வந்து, காங்கிரசினுடைய தேவை தீர்ந்து விட்டதுன்னு காந்தி சுதந்திரத்துக்கு அப்புறம் கலைக்கப்பட வேண்டிய கட்சி காங்கிரஸ் சொல்லி முடிச்சுட்டார். ஆனாலும் ஒரு 70-75 ஆண்டுகளுக்கு மேலாக காங்கிரஸ் தொடர்ந்தது.
ஆனால் இன்றைக்கு அதனுடைய தேவை தீர்ந்ததாகவே நான் கருதுகிறேன். இனியும் காங்கிரஸை போய் தொந்தரவு பண்ணி அவங்க தலைமை ஏற்பதற்கோ அவங்களத்தான் பிரதானப்படுத்துவதற்கோ இப்ப தேவையில்லை. ஏன்னா இதுல முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. தேசிய அளவுல ஒரு கட்சி இயங்குச்சுன்னா பல மாநில உரிமைகளை, மாநில நலன்களை அது சிதைக்கிறது, சீரழிக்கிறது, மாநிலத்தினுடைய சுயாட்சியை மிகவும் அதிகார பலம் கொண்டு அடக்குகிறது. தனக்கு சாதகமா இல்லை என்றால் அந்த ஆட்சிக்கு ஆளுநரை வைத்து, அதிகாரத்தை வைத்து முடக்குவதற்கான வேலையை செய்கிறார்கள். அதனால தேசிய கட்சியினுடைய தலைமையை இனிமே ஒவ்வொரு மாநில கட்சியும் ஏற்க கூடாதுங்கிறது ஒரு அரசியல் விமர்சகரா என்னுடைய தாழ்மையான கருத்து. இல்ல, அது உங்களுடைய பார்வை சரியா இருக்கலாம் சார். ஆனா அப்ப யார் வந்து டீமை லீட் பண்றதுங்கிற பிரச்சனை மாநில கட்சிகளுக்குள்ள வராதா? இப்ப மொரார்ஜி தேசாய் எப்படி லீட் பண்ணாரு, விபி சிங் எப்படி லீட் பண்ணாரு, சந்திரசேகர் எப்படி லீட் பண்ணாரு, ஐகே குஜ்ரால் எப்படி லீட் பண்ணாரு, தேவகவுடா எப்படி லீட் பண்ணாரு, நீங்க பாருங்க. நிரந்தரமாக இருந்த பிரதமர்களை விட இவர்கள் ஆட்சியில் செய்த திட்டங்கள் சிறப்பான திட்டங்கள். விபி சிங் ஆட்சி சிறந்த ஆட்சி, மொரார்ஜி தேசாய் நீடித்ததா அடுத்த கேள்வி கேட்பாங்க. ஆனால் நீடித்ததா அப்படின்னு அடுத்த கேள்வி நீடிக்கணுங்கிற அது நிரந்தரமா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம உரிமைகளை பழி கொடுத்து தான் மாநிலங்களும் மாநில உரிமைகளும் மட்டுப்படுத்தப்படுகிறது. ஒவ்வொரு மாநிலத்தினுடைய உரிமைகளும் மொழியும் சீரழிக்கப்படுகிறது. மூன்றாம் தர மக்களாக ஒவ்வொரு மாநிலமும் பார்க்கப்படுகிறது. எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு குடையின் கீழ் இருப்போம்னு சொல்லுவது இந்தியாவிற்கு ஏற்றதும் அல்ல, இந்த அரசியல் தட்பவெட்பதற்கு அது உகந்ததும் அல்ல. அதனால இந்தியா இருக்கணும், இந்தியா கூட்டணி இருக்கணும், அதுல காங்கிரஸ் தான் தலைமையா இருக்கணுமா அப்படிங்கிறத பரிசீலிக்கப்பட வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. எல்லா மாநில தலைவர்களும், மாநில கட்சியினுடைய பிரதான தலைவர்களும் ஒன்றிணைந்து ஒரு ஒருங்கிணைந்த கூட்டணியை, ஒரு யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டிங்கிறது நாட்டுல மட்டுமல்ல கட்சியிலையும் கட்சி கூட்டணியிலையும் இருக்கணும். அந்தந்த ஸ்டேட்டினுடைய உரிமைகள் முக்கியம், அந்தந்த மாநிலத்தினுடைய மொழி முக்கியம், கலாச்சாரம் முக்கியம். இதை குறைந்தபட்ச செயல் திட்டமா மாத்தி இதில் எந்த விதமான பாதிப்போ பங்கமோ ஏற்படாத அளவிற்கு ஒரு தேசிய ஆட்சியை நடத்த வேணும். அதனால பாஜக தலைமை ஏற்று பணிவதும் காங்கிரஸ் தலைமை ஏற்று குனிவதும் ரெண்டுமே ஆபத்து மாநிலத்திற்கும், மாநில நலன்களுக்கும், மாநில உரிமைகளுக்கும். நிச்சயமாக சார். அதாவது ஒரு பக்கம் என்னன்னா மாநில கட்சிகள் தான் இதற்கு தலைமை தாங்கணும், அவங்க லீட் பண்ணணும், லீட் பண்ணா இன்னும் மிகச்சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வையாக இருக்கிறது. அருள்தாஸ் அவர் ஒரு பார்வை வைக்கிறார். இனிமேல் தேசிய கட்சிகளே வேண்டாம், மாநில கட்சிகள் அதை முன்னெடுத்து செல்லட்டுமே அப்படின்னு ஒரு பார்வை வைக்கிறார். அவருடைய பார்வையை அவர் பொறுத்த வரைக்கும் சரியானதாக இருந்தாலும் அதை நிறைவேற்றணும்னா முதலில் பாஜக தோற்கடிக்கப்பட வேண்டும். சரி, பாஜக முழுமையாக பகாசுரனாக இந்தியாவை மொத்தம் விழுங்கி கொண்டிருக்கிறது. இந்தியாவில் எல்லா எதிர்க்கட்சி ஆட்சிகளையும் ஒன்றுமில்லாமல் தோற்கடித்து விட்டது. அடுத்தது காங்கிரஸுக்கு ஒரு 2-3 ஸ்டேட்டில் வச்சுருக்கு, அதையும் வர தேர்தலில் அதை முழுங்கிடுவாங்க. ஸோ இன்றைக்கி காங்கிரஸ் பெரிய மனப்பான்மை செயல்படுறது மிகப்பெரிய தவறு. இன்றைக்கி இந்தியா கூட்டணியில் கலந்துக்கிட்டு அத்தனை பேர் அவரோட தவறை சுட்டி காட்டியிருக்காங்க, முகத்துக்கு நேராக சுட்டி காட்டியிருக்காங்க. இதுக்கப்போது காங்கிரஸ் திருத்திக்கணும். திருத்தலைன்னா இந்தியா மதவாத நாடாக மாறுவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அப்படி மதவாத நாடாக மாறாம அவ்வளவு அச்சுறுத்தலும் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. மதவாத முழுக்க மாறிடும். இன்னைக்கு இந்தியாவில் இருக்க எல்லா எதிர்கட்சி ஆளுகின்ற எல்லாமே தோற்கடிக்கப்பட்டு விட்டது. ஏதோ சின்ன ஸ்டேட்டு ஜார்க்கண்டும் காஷ்மீர் ஒரு சின்ன சென்னை மாதிரி ஒரு பகுதி தான் ஆண்டு நிற்கிறாங்க. புரியுங்களா? அதோட பெரிய விஷயம் கிடையாது. இப்போ அதை தாண்டி இப்போ ஆட்சி இருக்குதுன்னா காங்கிரஸ் கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா அந்த 3 ஸ்டேட்லேயும் இருக்குது. இதை வர தேர்தலில் பிஜேபி மிக எளிதில் தோக்கடிச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுலேருந்து காக்கப்படவுன்னு இந்த நாட்டை காப்பாற்றணும்னா இந்தியா கூட்டணி மக்கள் பிரச்சனைக்கு பிஜேபி செய்கிற தவறு சுட்டி காட்டி அதுக்குரிய போராட்டம் நடத்துவது மட்டும் போதாது. தேர்தல் வாக்குச்சீட்டு நடைபெறுவதற்கு ஒரே நாள் நடக்கிறதுக்கு மறுநாளே தேர்தல் முடிவு வருவதற்குரிய விஷயங்கள் கொண்டு வரப்பட்டால் ஒழிய பாஜக தோற்கடிக்கவே முடியாது. அப்படி தோற்கடிக்காத பட்சத்தில் இந்தியா கூட்டணி பேருக்கு செயல்படும் எல்லா கட்சிகளும் அரசியல் செய்வது நேரம் வேஸ்ட்.
ஓகே சார், நிச்சயம் நான் எப்படி புரியுது. இன்னைக்கு போய் எல்லாரும் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க, அது இன்னும் அதிகமாக வெளிப்படுத்தணும் அப்படின்னு நீங்க சொல்றதாவும் நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். மற்ற கட்சிகளுடைய மூவ்மெண்ட் இனிமே எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சுருக்கமா? கண்டிப்பாங்க. இப்போ மற்ற கட்சிகள்லாம் வந்து காங்கிரஸுக்கு பாடம் எடுக்கணும். அவ்வளோதான். நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்தியாவை வந்து வந்து ஒரு சரியான திசையில் நம்ம கொண்டு போகணும். அப்படி இல்லைன்னா ஐயா சொன்ன மாதிரி ஒரு பாசிசம் வந்து தலைவிரிச்சாடிடும். ஓகே, எல்லாமே கம்ப்ளீட்டாக இப்போ பாருங்கள், எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. ஈவன் ஒரே தேர்தல் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்துட்டாங்க. மொழி பார்த்தீங்கன்னா தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று கொண்டு வந்து அதில் மும்மொழிங்கிற ஃபஸ்ட்டு வந்து ஹிந்தி கற்றுக்கணும்னு சொல்லி வந்தாங்க. அதை உடச்சி அப்படி இருந்தால் போக முடியாதுன்னு சொல்லிட்டு புறவழி வழியாக மும்மொழி கொள்கைன்னு கொண்டு வந்து அந்த மும்மொழி 3வது மொழி ஹிந்தி மொழியாக்கி அது போன்ற திட்டங்களை தான் இப்போ கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ மாநில உரிமைகளும் சிதைக்கிறதையும் மாநில உரிமைகள் பறிக்கப்படுவதும் மொழிகளை அழிப்பதும் தேசிய இனத்தினுடைய ஒவ்வொரு தமிழ் தேசிய இனம் ஒவ்வொரு தேசிய இனத்தினுடைய அதனுடைய தன்மையை சீர்குலைப்பதும் இது போன்ற கொண்டு வர்றது தான் பிஜேபியினுடைய திட்டம். அதே போல் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு பரந்துபட்ட இந்தியாவை கொண்டு வர்றது மாதிரி தான் சொல்கிறாங்க. அதாவது ஆப்கானிஸ்தானில் பாதி, பாகிஸ்தானில் பாதி, இதெல்லாம் பாதியெல்லாம் நம்ம எடுக்கணும் அப்படின்னு மகாபாரத் அப்படின்னு தான் அவங்க கொண்டு வர்றாங்க. ஸோ இந்த கான்செப்ட்லாம் உடைச்சு கண்டிப்பாக இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ஸை கொண்டு வர்றது அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்தினுடைய கட்சிகளினுடைய கடமையும் கூட. அப்போ அந்த கடமையை சரி பண்ணணும் அப்படின்னா அதை லீட் பண்ணுறதுக்கு என்னென்ன கேட்டுனா ஒரு தலைமை இருந்தே ஆகணும். இல்லை அப்படின்னா மாநில கட்சிகளினுடைய அவங்களுடைய போராட்டமே மாநிலத்தில் தக்க வைக்கிறதுக்கே பெரிய போராட்டமாக இருக்குது. ஒரு மாநில கட்சி வந்து மாநிலத்தினுடைய தலைமையை தக்க வச்சு அங்கே ஆட்சி பண்ணுறதே பெரிய போராட்டம். அப்போ இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை கையில் எடுத்து பண்ணுறதுக்கு ஒரு தலைமை தேவை, ஒரு சரியான ஒரு தலைவர் தேவை. அப்ப அந்த தலைவர் வந்து சரியான பாதையில போகணும், அப்புறம் சரியான சிந்தனையில் இருக்கணும், எக்ஸிகியூஷன் கரெக்டா இருக்கணும், ஸ்ட்ராட்டஜி கரெக்டா இருக்கணும். அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பிஜேபி எதுக்குறது, பிஜேபி எதுக்குறன்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சியினுடைய டவுசர் எல்லாம் கழட்டி விட்டா எப்படி இருக்கும்? பிரச்சனை தானே வரும். அப்ப இவங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணி நீங்க கரெக்ட் பண்ணணுமா இல்லையா? அப்போ நீங்க என்ன பண்ணணும், தலைமை என்ன பண்ணணும், எப்படி அணுகுவது என்பதே ஒரு எஸ்ஓபி வேணும். அவங்களுக்கான புரிதலை கொண்டு வரணும். அவர்களுக்கான புரிதல் இல்லை என்றாலும் புரிதலை கற்றுக் கொடுக்க வேணும். என்ன மாநில, ஏன்னா மாநில கட்சிகளுடைய ஒரு விருப்பம் என்னன்னா இந்தியாவில் இன்னைக்கு இருக்கிற நிலைமை பார்த்தா காங்கிரஸுக்கு தான் மாநில கட்சிகள் கற்றுக் கொடுக்கணும் சார். அப்படியான ஒரு சூழல்கள் வந்து இருக்கிறது. அதுதான் சொல்ல வரேன். இல்ல அதான் என்ன சொல்ல வரேன்னா அவங்க வந்து இப்ப நிலைமை தடுமாறிட்டு இருக்கிறாங்க. எப்படி எக்ஸிக்யூட் பண்றது சிந்தனை. இப்ப ஸ்டாலின் சாருடைய கருத்துக்களும் அவருடைய பேச்சுக்களும் ஒரு சாலிடா இருக்கு. ஒரு எந்த விதமான இடத்துலையும் வந்து ஒரு அது வந்து பிறழாமல் இருக்குது, சரியான முறையில் இருக்கு. அப்போ இதே மாதிரி தலைவர்கள் வந்து அவருடைய அணுகுமுறையும் போக்கும் சரியானதா இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா நான் புரிஞ்சுக்கிறேன். தமிழ்நாட்டில் நீங்க திமுக விட்டுட்டு தாவேக்காவுக்கு போனாங்க, அவங்களுடைய விருப்பமாக இருக்கலாம். ஆனா எந்த அடிப்படையில் ஒரு பாஜகவை எதிர்த்தார் அப்படிங்கிற அந்த தராசில் காங்கிரஸ் இன்னும் வைத்து பார்க்கவே இல்லை அப்படிங்கிறது வேதனை. அப்போ அந்த அணுகுமுறையை உங்களுடைய சித்தாந்தம் என்ன அப்படிங்கிறதுல அதில் ஸ்ட்ராங்காக நிற்கணும்னு நீங்கள் சொல்கிறத நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். நேரம் இல்லை, நல்லா முடித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். பகுன்ற விதத்தில் எத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.